சித்தன் அருள் 1494 அன்புடன் அகத்தியர் பொதுவாக்கு மதுரை செப்டம்பர் 4 2023 பகுதி 9 ஜீவநாடியில் அடியவர்களோடு அகத்திய பெருமான் உரையாடல் வாக்கு குருநாதர் மனிதர்கள் நீங்கள் பக்குவங்கள் பட வேண்டும். பக்குவங்கள் பட்டுவிட்டால் உன் விதியை கூட மாற்றும் சக்திகள் என்னிடத்திலே இருக்கின்றது அப்பனே. பிரம்மாவிடம் கூட எடுத்துச் செல்வேன் அப்பனே. புரிகின்றதா? அடியவர் புரிகின்றது என்று சொல்ல குருநாதர் அப்பனே புரிகின்றது என்று சொல்லிவிட்டாய், என்ன புரிகின்றது என்று கூறு. அடியவர் பக்குவ நிலையை அடைவதற்கு துன்பம்தான் இறைவன் கொடுத்த வழி. துன்பத்தை ஏற்றுக்கொண்டு இறைவன் பால் மனதை என்று சொல்லி முடிக்கும் முன்பே குருநாதர் அப்பனே இனிமேல் என்னை ஏதாவது கேட்பாயா என்ன? அடியவர் ஆசிர்வாதம் வேண்டும் என்று சொல்ல குருநாதர் அப்பனே என்னுடைய ஆசிர்வாதம் இல்லாமலா இங்கு வந்திருக்கிறாய் நீ சொல். அடியவர் சரிங்கய்யா உண்மைதான். குருநாதர் அப்பனே சரி என்று எதற்காக கூறினாய்? அடியவர் நீங்க இல்லாமல் உங்கள் ஆசிர்வாதம் இல்லாமல் இங்கு வர முடியாது என்று தெரியும், அது புரிந்தது ஐயா. குருநாதர் அப்பனே இதை முதலிலேயே சொல்லி இருக்கலாம் அல்லவா? அடியவர் புரிஞ்சுதுங்கய்யா, மன்னித்துக் கொள்ளுங்கள். குருநாதர் அப்பனே அப்படியானால் நீயே புரிந்து கொண்டாயா? நீ தவறு செய்தாயா? தவறு செய்தவன் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்பனே. அதுதான் உன் வாயில் இருந்தே மன்னிப்பு கேட்டாயா? அப்பனே தவறு செய்தவன் நிச்சயம் தண்டனைகள் அனுபவிக்க வேண்டும் அப்பனே. அப்படியானால் நீ தவறு செய்தவனா? அடியவர் ஆமாங்க என்று சொல்ல குருநாதர் அப்பனே யான் இல்லை என்று சொல்கின்றேன். அடியவர் தெரியல ஐயா. குருநாதர் அப்பனே தெரியவில்லை என்றால் என்ன? அடியவர் மௌனம் கத்தார். குருநாதர் அப்பனே இப்படியே தெரியாது தெரியாது என்று சொல்லிக் கொண்டே இரு, அனைத்தும் தெரிந்துவிடும், யான் இருக்கின்றேன் அப்பனே. அடியவர் அமைதியாக இருந்தார். குருநாதர் அப்பனே உந்தனுக்கு ஒரு மந்திரம் சொல்லட்டுமா? அந்த மந்திரம் தெரியாது என்பதே அப்பனே. நாடி அருளாளர் அடியவருக்கு விளக்கம் கொடுத்த பின் குருநாதர் அப்பனே எதை தெரியாது என்று கூற வேண்டும்? அடியவர் இறைவனை கூட என்று சொல்ல குருநாதர் அப்பனே இப்பொழுது புரிகிறதா? அப்பனே கடன் எதற்காக என்பதை கூட இதுவும் கூட தெரியாதப்பா, அதனால் அமைதியாக இரு, சிறிது சிறிதாக மாறும் என்பேன். அடியவர் அமைதியாக இருந்தார். குருநாதர் அப்பனே அப்படி இருக்க அனைத்தும் செய்வது மனிதன் அப்பனே, அதை திருத்துவது யான். ஆனாலும் அப்பனே சில துன்பங்களை கொடுத்துத்தான் திருத்தி விடுகின்றேன், இது தவறா? அடியவர்கள் இங்கு ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். துன்பங்கள் அகத்தியர் ஈசன் மூலம் நமது அனைவரின் கர்மம் நீக்கும் நன்மைக்காக வழங்கப்பட்டு நமது கர்மங்கள் ஆணிவேரோடு முற்றிலும் களை எடுக்கப்படுகின்றது. அதன் மூலம் நல்வாழ்வு கிட்டுகின்றது. அடியவர் சரிதான் ஐயா என்று சொல்ல குருநாதர் அப்பனே இப்பொழுது சொல், உந்தனுக்கு துன்பம் கொடுத்தது நல்லதா கெட்டதா? அடியவர் நல்லதுதான் ஐயா என்று சொல்ல குருநாதர் அப்பனே இதனால் சில கர்மங்களையும் தொலைத்து விட்டாய், அதனால்தான் அப்பனே துன்பம் கொடுத்தால் அதன் மூலமே யான் கர்மத்தை துடைப்பேன், நீக்குவேன். உந்தனுக்கும் அது போலத்தான், உன் பக்கத்தில் இருப்பவனுக்கும் அது போலத்தான். யாரை நம்ப வேண்டும்? முதலில் அடியவர் 1 இறைவனை என்று சொல்ல அடியவர் 2 குருநாதரை என்று சொல்ல குருநாதர் அப்பனே முதலில் தன்னை தானே நம்புங்கள். அப்பனே எப்படி என்னை நானே நம்புவது என்று நீங்கள் கேட்பீர்கள். ஒரு விஷயத்தை முதலில் யோசித்து செய்ய வேண்டும். அப்பனே இதை செய்தால் நல்லவையா கெட்டவையா என்று நிற்கிறாய் நீ, பின் கடன் என்று சொல்லிவிட்டேன். அதை முதலிலே யோசித்திருந்தால் பின் தெரிந்திருக்கும் அப்பனே இதனால் என்ன துன்பம் என்று. அதனால் தான் முதலில் உன்னை உணர் என்று சொல்கின்றேன், இது தவறா? அடியவர் தவறில்லை என்று சொல்ல குருநாதர் அப்பனே இதை புரியாமல் சுற்றி திரிந்து இறைவனையே குருநாதரையோ வலம் வந்து ஒன்றும் நடக்கவில்லை என்றால் எப்படியப்பா? உன் விதியில் இருப்பதுதான் நடக்கும். ஆனாலும் உயர்ந்த பக்தியும் உயர்ந்த புண்ணியங்களும் செய்து கொண்டிருந்தால் அப்பனே இப்புண்ணியங்களை பிரம்மாவிடத்தில் எடுத்து கூறி யானை விதியை மாற்றி அமைப்பேன். அடியவர் அதுக்கும் நீங்கதான் வழி சொல்லணும். குருநாதர் அப்பனே இதனால் பல கர்மாக்கள் உந்தன் விதியில் கூட இருக்கின்றது. யான் பலமுறை பிரம்மாவிடம் சென்று விட்டேன், ஆனால் பிரம்மன்னோ அகத்திய மாமுனிவரே துன்பங்களை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் இவன் என்று சொல்லிவிட்டான். அதே போலத்தான் உன் பக்கத்தில் உள்ளவனுக்கும் சொல்லிவிட்டான் அப்பனே. ஆனாலும் யாங்கள் உங்களை விடவில்லை. அடியவர் மௌனம் கத்தார். குருநாதர் அப்பனே நீ கேட்கலாம், அறிவுள்ளவன் தானே, அகத்தியனே அனைவருக்கும் நன்மை செய்கின்றீர்களே, என் விதியை மாற்றலாமே என்று. அப்பனே அனைத்திற்கும் மூலப்பொருள் இருக்கின்றது, அதாவது ஆதி ஈசன் இருக்கின்றான். அம்மூலப்பொருளை அடைந்து உந்தனுக்காக யான் விதியை மாற்றி விடுகின்றேன் என்றால் பின்னாலே என்னை பார்த்து பிரம்மன் முறைத்துக் கொள்வான் என்பேன் அப்பனே. அதனால்தான் அப்பனே எப்பொழுது எந்த மனிதனுக்கு தகுதி இருக்கின்றதோ அதை பார்த்துத்தான் யான் கொடுப்பேன் சொல்லிவிட்டேன். இதனால்தான் சில கர்மாக்களை உங்களுக்கு கஷ்டத்தை உள் அடக்கி மாற்றி அமைத்துக் கொண்டே இருக்கின்றேன். அனைத்தும் மாறும் அப்பா, கவலையை விடுங்கள். இதை இருவருக்கு மட்டும் சொல்லவில்லை, உலகத்தில் உள்ள அனைவருக்கும் சொல்கின்றேன். அடியவர் அமைதி காத்தார். குருநாதர் அதனால் மனிதன் என்றால் கஷ்டம்தான் அப்பனே. கடலில் நீந்த வேண்டும் என்றால் கடலில் நீந்துவது எவ்வளவு கஷ்டம் என்று அனைவரும் உணர்ந்ததே என்பேன். அதில் என்னென்ன ஜீவராசிகள் இருக்கும், உங்களை துரத்தும் மீண்டும் பிறவிகள் தேவையா அப்பனே? அதனால் சித்தர்களை நம்பினோருக்கு நிச்சயம் மறுபிறவி இல்லையப்பா சொல்லிவிட்டேன். அதனால் கஷ்டங்களை இப்போதே தீர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் உங்களை யான் விடமாட்டேன், அதையும் சொல்லிவிட்டேன். அப்பனே சித்தனை வணங்குவதற்கும் சித்தன் நாமத்தை உச்சரிப்பதற்கும் ஒரு தகுதி வேண்டுமப்பா. அத்தகுதி இல்லாவிடில் நிச்சயம் எங்களை வந்தடையவும் முடியாது, எங்கள் பெயரை உச்சரிக்கவும் முடியாது என்பேன் அப்பனே. அப்படியானால் நீங்கள் எல்லாம் புண்ணியவாதிகளே. இந்த அமுத வாக்கை கேட்ட அடியவர்கள் பல துன்பங்களில் இருந்தாலும் மிக்க மனம் மகிழ்ந்தனர். அடியவர் மிக்க நன்றி ஐயா. குருநாதர் அதனால் தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து புரிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இவ்வாறு வாழ்ந்தாலே உன் விதியின் ரகசியத்தையே யான் சொல் ஏனைய சித்தர்களும் சொல்வார்களப்பா.
அதில் இருந்து நீ எதற்காக வந்தாய் என்பதை கூட சுலபமாக தெரிந்து கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் போராடினாலும் உன் விதியை யாராலும் சொல்ல முடியாதப்பா. பணம் ஏமாந்து கர்மத்தையும் சேகரித்து மீண்டும் மீண்டும் பிறவிக்குள் எடுத்து கஷ்டங்கள் தான் பட வேண்டும். சொல்லிவிட்டேன் அப்பனே. அகத்தியன் வாக்குகள் கேட்பதற்கும் தகுதி இருக்க வேண்டும். அப்படி தகுதி இல்லாவிடில் அப்பனே நிச்சயம் அவன் என்ன செய்தாலும் பிரயோஜனம் இல்லையப்பா. அப்பனே, நீங்கள் அனைவருமே பல கஷ்டங்கள் பட்டு வந்து கொண்டு இருக்கின்றீர்கள். அதனால்தான் இந்த வாக்குகள் உங்களுக்கு சேரட்டும் என்று, இன்னும் உலகெங்கும் உள்ள என் பக்தர்களுக்கும் சேரட்டும் என்று சொல்லி இருக்கின்றேன் அப்பனே. இந்த வாக்கு பகுதிகள் அனைத்து அடியவர்களுக்கும் என்று நன்கு உணர்ந்து இந்த வாக்குகளில் குருநாதர் சொல்லிய அறிவுரைகளை அன்புடன் ஏற்று அதன்படி செயல்பட்டு உங்கள் உயர் முதல் தர புண்ணிய பலங்கள் அதிகரித்து உங்கள் கர்மங்கள் வினைகள் நீக்கப்பட்டு அருள் நல்வாழ்வை அடைந்து பிறருக்கு சேவை செய்து மாமனிதனாக வாழுங்கள். அதனால் வாழ்க்கையில் உயர்ந்தவராக வேண்டும், இறைவன் பக்கத்தில் இருக்க வேண்டும். அப்பனே, நன்மைகளே மனிதனுக்கு ஆக வேண்டும் என்றால் நிச்சயம் துன்பத்தில் மிதக்க வேண்டும். அப்படி துன்பத்தில் மிதந்தால்தான் அப்பனே வெற்றிகளும் உண்டு, இன்பமும் உண்டு, பின் இறைவன் பக்கத்தில் இருக்கும் வாய்ப்பும் கிட்டும். ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரா சமேத அகத்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம். சித்தன் அருள் தொடரும். மேலும் சித்தர்களின் அருளை பெற லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் அன்பிற்குரியவர்களுடன் பகிர்ந்து அவர்கள் வாழ்வும் மேன்மையுற வேண்டுகிறோம்.